திமுக அரசு பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம் எல்லா மாநிலத்திற்கு முன்னோடி திட்டமாக பார்க்கப்படுது. ஏற்கனவே 1,13,75,000 பெண்களுக்கு பணம் அனுப்பப்பட்டிருக்கு. இப்போது கூடுதலாக 28 லட்சம் பெண்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதற்காக ஒரு பிரம்மாண்டமான விழாவை நடத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முடிவு செஞ்சிருக்காரு. இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிற நிகழ்ச்சியில ராகுல் காந்தியை பங்கேற்க வைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரொம்பவே விருப்பப்பட்டிருக்காரு. ஆனா அது நடக்காமையே போயிருக்கு. இதற்கு காரணம் என்னவென்று கேட்டீங்கன்னா, திமுக வட்டாரங்கள்ல விசாரிச்சதுல பல அதிர்ச்சி தகவலும் கிடைச்சிருக்கு. மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிற தமிழக அரசோட திட்டம் தான். இந்த தேர்தல் நேரத்துல ராகுல் காந்தியும் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டார்னா எலெக்ஷன்ல ஒரு நல்ல பாசிட்டிவான முடிவு இருக்கும். திமுக காங்கிரஸ் கூட்டணி பத்தின அரசல் புரசல் பேச்சுகளும் முடிவு கட்டி விடலாம் என்பதுதான் ஸ்டாலின் அவர்களின் பிளானாக இருந்துட்டு இருக்கு. இதை ராகுல் காந்தி கிட்ட சொல்லி திமுக டைமும் கேட்டிருந்துச்சு. ராகுல் டைம் தருவார்னு காத்து கொண்டிருந்துச்சு திமுக அரசு. ஆனால் அவரும் இந்தா சொல்றேன் அந்தா சொல்றேன்னு இழுத்தடிச்சுக்கிட்டு கடைசியில ரொம்ப பிஸியா இருக்கேன்னு பதில் சொல்லி இருக்காரு. இதனால முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் அதிர்ச்சியும் அடைஞ்சிருக்காரு. பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் முடிந்ததுமே இந்த நிகழ்ச்சியை வைக்கலான்னு திமுக தரப்புல நினைத்தாலும் கூட ராகுலிடம் இருந்து எந்த பாசிட்டிவான பதிலும் இல்லாததால டிசம்பர் 12ஆம் தேதியே விழாவை திமுக நடத்தியிருக்கு. திமுகவிடம் காங்கிரஸ் செய்து வரும் இந்த சேட்டைகளை டெல்லி பாஜக தலைவர்களும் கவனித்து வருகின்றனராம். நாடாளுமன்றத்துல அனைத்து கட்சி எம்பிகளுடனும் பாஜக எம்பிகள் சகஜமாக பேசுவது வழக்கம். திமுக எம்பிகளிடம் பாஜக எம்பிகள் பேசும்போது, காங்கிரஸ் ஒரு வேஸ்ட் லக்கேஜ், அதை நீங்கள் ஏன் தூக்கி சுமக்குகிறீர்கள், கலற்றி விடுங்கள், அந்த கட்சியே காணாமல் போய்விடும் என்று தூபம் போட்டு வருகின்றனரா. திமுக மாவட்ட செயலாளர்களின் பலரும் இதே எண்ணத்தில் தான் இருக்கின்றனர். தங்களுக்கு நெருக்கமான அமைச்சர்களிடத்துல காங்கிரஸ் கட்சியை கலற்றிவிட கூறி தலைவரிடத்துல கூறி வலியுறுத்தினாரா. காங்கிரஸ் பற்றி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சீனியர் அமைச்சர்களிடம் தொடர்ந்து ஆலோசனையும் நடத்திட்டு இருக்காரு. ராகுல் காந்தியும் காங்கிரசும் இப்படி எல்லா போக்கும் காட்டுகிறது எலெக்ஷன்ல கூடுதல் சீட்டு வாங்கிடலான்னு நினைச்சுக்கிறாங்களாமா. ஆனா 25 சீட்டுக்கு மேல காங்கிரசுக்கு கொடுக்க வாய்ப்பே இல்லையாம். கடந்த தேர்தல்ல காங்கிரஸ் ஜெயிச்ச தொகுதிகள்ல இப்போது அந்த கட்சிக்கு வெற்றி கிடைப்பது கடினம் என்கின்ற நிலையானது உருவாகி இருப்பதாக உளவுத்துறை ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மீது மக்களிடத்துல அதிருப்தி நிலவுகிறதாம். இதனால கடந்த தேர்தல்ல காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதிகளில் களைந்து கட்டி ஆட்களை நிறுத்த ஸ்டாலின் அவர்கள் முடிவு செஞ்சிருக்காரு. இதற்கிடையே 234 தொகுதிக்கும் காங்கிரஸ் கட்சி சார்பாக விருப்ப மனு வாங்க தொடங்கி இருக்காரு செல்வ பெருந்தகை. ஆனாலும் கூட டெல்லி மேலிடமோ செல்வ பெருந்தகை மீது அதிருப்தியில உள்ளதாகவும் சொல்லப்படுது. திமுக கிட்ட செல்வ பெருந்தகை சாப்டா பேசுறாரு, ஸ்ட்ராங்கா பேசி அதிகமான சீட்டு வாங்குற மாதிரி தெரியல. அதனால செல்வ பெருந்தகைக்கு பதிலாக வேறு ஒருத்தரை போட்டிவிட்டால்தான் சரிவரும் என்று காங்கிரஸ் மேலிடம் நினைக்கிறதாம். இதனால தேர்தலுக்கு முன்னாடி செல்வ பெருந்தகை மாற்றவும் வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது. இதற்கிடையே முதலமைச்சர் அவர்கள் கடந்த வியாழன்கிழமை முக்கியமான ஒரு மீட்டிங்கையும் நடத்தியிருக்காரு. அந்த மீட்டிங்ல கே.என். நேரு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், ஏவவேலு, கனிமொழி, ஆர். ராசா, தங்கம் தென்னரசு, செந்தில் பாலாஜின்னு எல்லாருமே கலந்துகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் பென்டிம் டீட்டெயிலா தொகுதி வாரியாக ஒரு ரிப்போர்ட்டையும் கொடுத்திருந்துச்சு. தமிழகம் முழுவதும் எடுத்த இந்த ரிப்போர்ட்ல விஜயின் தாவேகாவிற்கு 20% ஓட்டுகள் கிடைக்கும் என்று கூறப்படுது. திமுகவுல உட்கட்சி மோதல் ரொம்பவே அதிகமாகவே இருக்கு. தலைமை நிறுத்தும் வேட்பாளரை தோற்கடிக்க இன்னொரு குரூப் இப்பவே ரெடி ஆயிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் சென்னை பகுதியில நிலைமை ரொம்பவே மோசமா இருக்குதுன்னு பென் அறிக்கையில சொல்லப்படுது. இதை கேட்ட முதலமைச்சர் கடுப்பாயும் இருக்காரு. எந்த கட்சியோட ஓட்டு விஜய் கட்சிக்கு போகுதுன்னு விவாதமும் நடந்திருந்துச்சு. எல்லா கட்சியோட ஓட்டு தான் விஜய் கட்சிக்கு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதையடுத்து தலைமை செயலாளர் முருகானந்தம், நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன், உளவுத்துறை ஐஜி செந்தில் வேலனையும் சிஎம் கூப்பிட்டு பேசியிருக்காரு. அப்போது பொங்கலுக்கு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு எவ்வளவு கொடுக்கிறதுன்னு ஆலோசனையும் நடத்தியிருக்காரு. அமைச்சர் கே.என். நேரு ஒரு கார்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காரு. ஆனா நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரனோ
இப்ப இருக்கிற நிதி நிலைமையில ஒரு கார்டுக்கு 2000 ரூபாய் தான் தர முடியும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மேல கொடுக்கறதுக்கு நிதி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இந்த டிஸ்கஷன் முடிவுல ஒரு ரேஷன் கார்டுக்கு 3000 ரூபாய் கொடுக்கணும், அதுக்கு நிதி ரெடி பண்ணுங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருந்தாரு. பொங்கலுக்கு கொடுக்கப்படும் நிதிதான் மக்களின் அதிருப்தியில் இருந்து திமுகவை காப்பாற்றும் என்று திமுக தலைமை நம்புகிறதாம்.